இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 33வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஏறக்குறைய இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி வாரத்திலே இருக்கிறோம். வருகின்ற வாரத்திலே கிறிஸ்து அரசருடைய பெருவிழா, அதோடு ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்குகிறோம். எனவே இந்த இறை வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆண்டவருடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்கும்? எனவே அந்த ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால், சரியான ஒரு புரிதலை கொண்டு இறைவனுடைய அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை வாழ்வாக்கி சிறப்பான அந்த நிலையான ஒரு பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் அல்லது மீடியா எங்கு எடுத்தாலும் 90s கிட்ஸ், அதே போல் 2K கிட்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த 2000வது ஆண்டு தொடங்க போகக்கூடிய அந்த காலகட்டத்திலே எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது என்பது இங்கு இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கு, 90s கிட்ஸ் என்ற அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் புரியும். காரணம், 2000 ஆண்டு தொடங்குகிற வேளையிலே புது வருடம் புது வருஷம் என்றெல்லாம் தொடங்கி பல்வேறு ஜபங்களை சொல்லி அதற்காக தாய் திருச்சபை தயாரித்தது. இந்த கம்ப்யூட்டர் உலக வேர்ல்டிலே ஒரு பெரிய ஒரு பூஜ்ஜியம் சூனியமாக போகிறது. ஏனென்றால் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான அந்த விளக்கங்கள் நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். 0 1 என்றால் மட்டும்தான் அதனுடைய ஆரம்பம் தொடக்கமாகும். 0 0 என்றால் ஒரு முடிவு. எனவே கம்ப்யூட்டர் உலகம் என்ன ஆகும் என்ற பல்வேறு விதமான கேள்விகள். ஏன் நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட உயிர்த்த ஆண்டவர் அந்த விரலை காட்டி கொண்டிருக்கிற அந்த சுரூபத்தை பார்க்கிற போது 2000 ஆண்டு உலகம் முடிய போகிறது என்பதை சொன்னார். இப்படி பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. பலவிதமான கருத்துகள் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்தது. எனவே நிறைய பேர் இதை ஒரு சாதகமாக்கி கொண்டு பணம் பார்த்தவர்கள் பணம் பார்த்தார்கள். ஒரு சிலர்கள் பரிதாபமாக இறந்து போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முல்லாவை பற்றி தெரியும், முல்லாவினுடைய கதைகள். ஒரு முறை முல்லாவினுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அவரிடத்திலே சொன்னார்கள், முல்லா, உலகம் அழிய போகிறது, இதோ உன்னிடத்திலே நாங்கள் ஒரு சில ஆடுகளை கொடுத்தோமே, அதை நாம் வைத்து என்ன செய்ய போகிறோம்? எனவே இந்த உலகம் அழிய போகுது, எங்களுக்கெல்லாம் அந்த ஆட்டை அடித்து நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன என்று அந்த முல்லாவினுடைய நண்பர்கள் அவரை வந்து கேட்டார்கள். அதுக்கு என்ன, சரி செய்திடலாம், இத்தனாம் தேதி இன்றைக்கு வாங்க என்று சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். எனவே நண்பர்கள் எல்லாருமே இவன் ஒரு சரியான முட்டாள், இதை பயன்படுத்தி இந்த ஆட்டுக்கறி நல்லா இன்றைக்கி ஒரு கட்டு கட்டலாம் என்று சொல்லி நண்பர்கள் எல்லாம் நல்ல பகட்டான உடை, கோட், ஷூட் எல்லாம் போட்டுக்கொண்டு முல்லாவினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடனே வீட்டுக்கு நுழையும் போது தங்களுடைய விலையுயர்ந்த அந்த உடை, ஷூஸ் எல்லாம் வீட்டின் வெளியே கழட்டி விட்டு உள்ளே போகிறாங்க. முல்லாவும் நல்ல தடபுடலான ஆட்டுக்கறி பிரியாணி வெரைட்டியாக எல்லாமே செய்து வைத்திருக்கிறார். வயிறு முட்டை எல்லாரும் சாப்பிட்டு விட்டு இன்றைக்கி நல்லா ஏமாற்றிட்டோம் என்று சொல்லி ஒரு நமட்டு சிரிப்போடு வெளியே வருகிறார்கள். வந்தவங்களுக்கு பயங்கர ஷாக். என்ன ட்ரெஸ்ஸு காணோம், நாங்கள் கைட்டு வைத்து விட்டு போனேன் ஷூஸோ பெரிய விலையுயர்ந்த கோட்டோ ஒன்றுமே இல்லையே, எங்கே அந்த உடைகள் எல்லாம் எங்கே போனது என்று முல்லாவிடத்தில் கேட்டாங்க. முல்லா சொன்னார், அதான் உலகம் அழிய போகுது, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பயன்படும், அதனால் அதை வச்சு தான் அடுப்பெலாம் எரிய சொன்னேன், எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க என்று சொன்னபோது நண்பர்கள் பேய் அறைந்தவர்களாக எதுவும் சொல்ல முடியாமல் வாயடைத்து சென்றார்களாம். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இரண்டாவது வருகை அல்லது உலகம் முடிவு, இதை பற்றி பலவிதமான ஒரு புரிதல்கள், கருத்துக்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்கிறது? இன்றைய முதல் வாசகத்திலே தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் தானியேல், அதிலே இறந்து போய் மண் புழுதியில் இருந்தவர்களை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்வார்.
அவ்வாறு உயிர் தெழுகிற பொழுது ஒரு சிலர், அதாவது நல்லவர்கள் மோட்சத்திற்கும், தவறு செய்த ஒரு சிலர் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் தானியேல் புத்தகம் நமக்கு சொல்கிறது. எனவே பழைய ஏற்பாட்டின் நூல்களை எடுத்து வாசிக்கிற போது முதலாக இந்த உலகம் முடிவுக்கு பிற்பாடு நமக்கு என்ன ஆகும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான செய்தி தானியேல் நூலிலிருந்தே நமக்கு கொடுக்கப்படுவதை நாம் உணர்கிறோம். எனவே தான் தாய் திருச்சபை இதனுடைய அடிப்படையிலே மிக தெளிவான சிந்தனைகளை இந்த சின்ன குறிப்பிடம் வழியாக மறைக்கல்வி மாணவர்களுக்கு, ஏன் நம் எல்லாருக்குமே அந்த ஞானத்தை ஊட்டி வளர்க்கிறது. எத்தனை தீர்வை உண்டு, எத்தனை வகையான தீர்வை மறைக்கல்வி இந்த வருஷம் புது நன்மை வாங்கினவங்க அல்லது பழைய வார்த்தையில் தனித்தீர்வை பொது தீர்வு. தனித்தீர்வில் என்ன நடக்கும்? அவரவர் தண்டனைக்கு செயலுக்கு ஏற்ப நல்லது செய்தவர்களுக்கு மோட்சம், கெட்டது செய்தவர்களுக்கு நரகம். இதே தான். அவன் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் சகலருக்கு முன்பாக அறிய பண்ணி நல்லவர்களை ஆசீர்வதித்து மோட்சத்துக்கும், தீயவர்களை சபித்து நரகத்துக்கும் தள்ளுவார். அதே போலத்தான் பொது தீர்வையிலும் நடக்கிறது. எனவே இதெல்லாம் நல்லவர்கள் மோட்சத்தில் அடைகிற பாக்கியம் என்ன? முகமுகமாய் சர்வேஸ்வரனை தரிசித்து என்னாலும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிப்பார்கள். கெட்டவர்கள் நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆக்கினை அல்லது தண்டனை என்ன என்று சொன்னால், சர்வேஸ்வரனை ஒரு காலம் காணாமல் ஊழியுள்ள காலம் பசாசுகளோடு நெருப்பிலே வந்து சகல ஆக்கினைகளையும் அனுபவிப்பார்கள். எனவே இந்த உலகம் அதனுடைய முடிவுக்கு பிற்பாடு நம் வாழ்வு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய விளக்கங்கள் தான் இன்றைய முதல் வாசகம் தானியேல் புத்தகம் தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது வாசகத்திற்கு வருகிற போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், அந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2 வகையான பலிகளை பற்றி அந்த ஆசிரியர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். இயேசு ஒப்பு கொடுத்த ஒரே உன்னதமான பலி, பழைய ஏற்பாட்டிலே பழைய தலைமை குருக்கள் அவர்கள் ஒப்பு கொடுத்த ஒரு பலி. ஒவ்வொரு ஆண்டும் அந்த தலைமை குரு என்ன செய்வார்? மக்களை எல்லாம் அந்த கூடாரத்திலே ஒன்று திரட்டி முதலிலே ஒரு காளை மாட்டை தேர்ந்தெடுத்து அந்த காளை மாட்டை வெட்டி அந்த இரத்தத்தை மக்கள் மீதும் பலிபீடத்தின் மீதும் தன் மீதும் தெளித்து கொள்வார். இது எதற்காக? தன்னுடைய பாவ பரிகார பலிக்காக, தன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அதை ஒப்பு கொடுப்பார். மற்றொரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை மக்கள் முன் நிறுத்தி முதலிலே தலைமை குரு சென்று அந்த ஆட்டின் தலை மீது தன் 2 கைகளையும் வைத்து பாவத்தை எல்லாம் அதிலே இறக்கி விடுவார். அதே போல மக்கள் எல்லாரும் வந்து அந்த ஆட்டின் தலை மீது கைகளை வைத்து தங்களுடைய பாவங்களை அந்த ஆட்டின் மீது இறக்குவார்கள். பிறகு என்ன செய்வாங்க? அந்த ஆட்டை வெட்ட மாட்டாங்க, அதை விரட்டி பாலைவனத்துக்கு ஓட்டி விடுவாங்க. காரணம், அது சாத்தானுக்குரியது. ஏனென்றால் தங்களுடைய பாவங்களை எல்லாம் அதில் இறக்கி வைத்து விட்டார்கள் என்பதனுடைய அடையாளமாக அதை பாலைவனத்துக்கு, பாலைவனம் என்று சொன்னாலே பேய்கள் இருக்கக்கூடிய இடம் என்ற ஒரு அர்த்தம் மக்கள் மத்தியிலே இருந்தது. எனவே அதை அந்த ஆட்டை பாலைவனத்துக்கு ஓட்டிவிட்டு பிறகு வருவார்கள். அதனால்தான் பாவங்களை எல்லாம் இறக்கி வைப்பதால் அதன் வார்த்தை ஸ்கேப் கோட் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஆங்கிலத்திலே கூட இடியம்ஸ் ஃப்ரேஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் ஹீஸ் ஸ்கேப் கோட் என்று சொன்னால் யாரோ செய்த தவறுக்கு பழி சுமத்தப்பட்டவன், பழியை வாங்கி கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு அர்த்தத்திலே இன்றைக்கு நடைமுறை வழக்கிலே ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எனவே இது ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறு இது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு பாவம் முழுமையாக மன்னிக்கப்படவே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த அந்த உன்னதமான ஒரே பலி என்பது அங்கு ஆடும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவரே பலியாகவும் பலி பொருளாகவும் தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி இந்த உலக மக்கள் எல்லாரையும், நம் எல்லாரையுமே பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். எனவே இந்த இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் பழைய பலியினுடைய மேன்மை என்ன, புதிய பலியாக உன்னத கிறிஸ்து ஒப்பு கொடுத்த ஒப்பற்ற பலி எவ்வாறு உலக மக்கள் பாவங்களை எல்லாம் அது போக்கி நம் எல்லாருக்கும் மீட்பை கொடுத்தது என்பதை பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தை
இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்கிறது. எனவே நற்செய்திக்கு வருகிற வேளையிலே ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். எனவே இதை பார்த்து நீங்கள் பயந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுடைய அந்த வார்த்தைக்கேற்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நரகத்தையோ மோட்சத்தையோ நீங்கள் அனுபவிக்க முடியும். இறைவனை முகமுகமாக காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். இதெல்லாம் எப்படி அந்த சாதாரண காலங்களை நாம் அறிந்து கொள்கிறோமோ அதே போல இந்த இயற்கையின் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக கால சூழலை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார். எனவே உலகம் முடிவு இதை குறித்து எல்லாம் நாம் தேவையில்லாத ஒரு அச்சத்தையோ பயத்தையோ கருத்தில் கொண்டு நாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், நாம் எல்லாருமே ஒரு நாள் அந்த இறைவனை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏனென்றால் நமக்கு அதுதான் தாயகம், விண்ணகம் மட்டுமே நம்முடைய தாயகம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தாயகத்தை அடைவதற்கான ஒரு வாழ்க்கை முறையை இந்த உலகத்திலேயே நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இன்றைக்கு உலக போக்கிலே பார்க்கிற வேளையில் இந்த இரண்டாம் வருகை குறித்து இன்றைக்கு ஏராளமான வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போதகர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சந்துக்கு சந்து ஒரு ஜெபக்கூடம் வைத்து கொண்டு ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வருகிறது, எனவே எல்லாம் நீங்கள் அழிய போகிறீர்கள், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அதையும் நம்பி கொண்டு போய் கொடுக்கிற ஏராளமான அப்பாவி மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இந்த இரண்டாம் வருகை ஒரு சிலருக்கு வாழ்வாதாரமாக மாறுகிறதை இன்றைக்கு நிதர்சன வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எதை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் கொடுத்த உன்னதமான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாழ்வு. எனவே இந்த ஒரு வாழ்க்கையை நல்ல விதமாக இறை வார்த்தையை நாம் வாசித்து அந்த இறை வாக்குக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டு அதன் வழியாக அந்த விண்ணகத்தை அடைவதற்கு நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.